கவலைகள் மறக்க கோலா சாப்பிடுங்கள், இப்படிக்கு காசி. அப்படியே புரட்டாக்கல்ல எழுதின மாதிரியே எழுதி போட்டுக்காயா. நான் ஏன்டா கவலை பண்ணும்? எனக்கு என்ன கவலை? எனக்கு ஒரே கவலை அந்த எலி அடிக்கிறது தான். என்னது பிராண்டிய காணா, கோலா மட்டும் இருக்கு. வச்சிட்டு வாங்க போயிருக்கான் போட்டுருக்கு. வரட்டும். அட பாவமே, ஒரு பேங்க் மேனேஜர் பொண்ணு இப்படி நமக்காக வெயில இருந்து நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவ செய்யறாளே. இந்த பாவம் நம்மள சும்மா விடுமா? நியாயமா பார்த்தா அவ கவலையத்தான் நம்ம மறக்கடிக்கணும். என்ன பண்ணலாம்? வசந்தி, இந்தம்மா. என்னது இது? ஏதில் மாங்கே மோர். ஆஹா, வேண்டான்னு சொல்லாத, வாங்கி குடி. ஆஹா, ஓபனர் இருக்கு, மறந்துட்டமே. அம்மா எப்படி திறந்த? இப்படிதான். ஏய் பொரோட்டா, என்ன வெறும் கொக்கோ கோலா மட்டும் வாங்கி வந்து வச்சிருக்க? ஆஃப் கோலா ஆஃப் ரம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன்ல. டபுள் ஸ்ட்ராங். ஒரு ஃபுல் பாட்டில் ரம் 40 ரூபா, கோலா வெறும் 60 ரூபா தானே. அது என்ன ரம் வெறும் 40 ரூபாய்? மட்டமான சரக்கா? சைக்கிள் பிராண்ட். அடிச்சு பாரு, சும்மா கும்முன்னு ஏறும். ஏய், எங்க போற? தூக்கம் வருதுல, எனக்கு உடம்பு வலிக்குது. ஒரிஜினல் முதலாளி, யா நான் இன்னைக்கு உங்களோட மொட்டை மாடல படுக்கல, நான் கீழே படுத்துக்கிறேன். நீ எங்க படுத்தாலும் காலைல கீழே தானே இருக்க போற. இன்னும் குடிக்கவே இல்ல, நிதானமா இருக்கீங்களே. நான் மேல போய் என் பாய்தலான எடுத்துட்டு வந்து கீழே படுத்துக்கிட்டுமா? குட் நைட் அண்ட் குட் பை. என்னடா கூல் ட்ரிங்க்ஸ்க்கு ஊரா எனக்கிட்டு இருக்க? சரக்குங்க. இந்தா. அம்மா எப்படி திறந்த? இப்படிதான். என்னடா புருஷலி ஃபேமிலியா நீ? அந்த புண்ணு என்னடா இப்படிதான் லேசா திறக்குது, நீ லேசா திறக்குற. என்ன நடக்குதுங்க? டேய், நம்ம காசு இருக்கால, பப்ளிக்ல குடிக்கிறோமே, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இந்த ரம்முல இதுல முக்கா வாசி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். இது சாதாரண ரம் இல்ல, சைக்கிள் பிராண்ட், டபுள் ஸ்ட்ராங். இந்த குடி. அடேங்கப்பா, பயங்கர டேலண்டான ஆளா இருக்கானே. என்னடா பூகம்பம் அது? பஸ் எடுக்காத. ஏய் பசத்தி, அடங்க கோபி. ரைட் ரைட். ஏய் வசந்தி, வசந்தி டேய் கட்டடா. வசந்தி வண்டியில பாட்டு. ஐயோ 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 பாரு, டேய் ஊர்கார பாரு. வசந்தி பிரேக் எவரி. கட்டடா, நீ சும்மா வண்டியில வண்டியில பாட்டு. யோ ஆட்டோ சீக்கிரம் ஓவர்டேக் பண்ணி. யோ டேய், அட என்ன காப்பாத்துங்கடா. அட ஐயோ 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 காப்பாத்துங்கடா. செலவு மிச்சம்டா. தொலைஞ்சா. ஏய் நம்ம வேலை பார்க்கணும். ஏய் வசந்தி, ஏய் வசந்தி, வண்டி நிறுத்து. ஏய் மாப்ள பத்திரம்டா. கவலை போறா, பாறா, உனக்கு மேல போற பாரு. ஐயோ எங்கிட்டு போறானே? அப்பா முருகா. ஐயோ 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 ஐயோ. யாரு? நான் தான் கோபி. அப்ப நானு? இல்ல நீதான் கோபி, நான் தான் அழகு. என்னடா இது கோலம்? இது அப்புறம் போட்டு போய்ல ஜம்ப் பண்ணி உட்கார்ந்து போனல, அவன் கூவார் வந்தானே ஓங்கி பிரேக் போட்டான். அவன் தலைக்கு மேல டைவ் அடிச்சு நடு கூவாத்துல விழுந்துட்டா. அது என்னடா மூக்குல பஞ்சி காலிஃபிளவர் மாதிரி பஞ்ச கேக்குறியா? என் மேல இருக்க நாட்டம் என்னால தாங்க முடியல. அதான் ஒரு 4 நாளுக்கு பஞ்சு வாங்கி மூக்குல சொல்லி இருக்கேன். ஆமா, நம்ம பஸ் எங்க? இன்னைக்கு அம்மாவுக்கு சம்பளம், அதான் கேக். 2 பேரும் போய் சாப்பிடுங்க. ரஞ்சி வரேன்டி. அக்கா நான் வரேன்க்கா. வர சுனா, இந்த பணத்தை கொண்டே உங்க வீட்டுல வை. ஏன் இதை எங்க வீட்டுல வச்சா எங்க வீட்டுக்கார திருடிடுவான். ஏய், முதல்ல சம்பளம் வாங்கியிருக்கோம், புருஷன் கையில கொடுத்து வாங்கு, அதான் மரியாதை. அந்த ஆளு மட்டும் சம்பளம் வாங்கினது என் கையில கொண்டு கொடுத்தா பேசுற வர பேச்சு. ஏய், நீ நாளைல இருந்து ஒழுங்கா வேலைக்கு போகணுமா வேணாமா? ஏன் உனக்கு திடீர்னு அப்படி ஒரு சந்தேகம்? அத நம்பி நம்ம எவ்வளவு பிளான் போட்டு வச்சிருக்கிறோம். அப்படின்னா
ஒழுங்கா வாங்குற சம்பளத்தை புருஷன் கையில கொடுத்து வாங்கு. அப்பதான் அவங்களும் நம்மள தொல்ல பண்ணாம இருப்பாங்க, நாமளும் தொடர்ந்து வேலைக்கு போக முடியும். நீ அந்த ரூட்ல போறியா? இவன் நம்மள விட கேட்டுடி. இந்த பார், அந்த ஆள் இன்னைக்கு வரட்டும், இந்த படத்தை அந்த ஆள் கையிலேயே கொடுத்து கால்ல விழுந்து கலக்கிடுறேன். இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம். என்னங்கடி 3 பேருமா சேர்ந்து மீட்டிங் போட்டு இருக்கீங்களா? இன்னும் எங்களை எப்படி அவமானப்படுத்தலாம்னா? இத பாரு, இனிமேல் நீங்க 3 பேரும் ஒன்னா சேரவே கூடாது. அதையும் மீறி சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க 3 பேருக்கு மூச்சு தளர்ற அளவுக்கு இந்த விஷயத்துல இன்னார் வைப்ப இன்னார் தான் அடிக்கணும்னு வித்தியாசம் நாங்க பார்க்க மாட்டோம். இன்னைக்கு எங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. சம்பளம் எவ்வளவு தெரியுமா மச்சான்? சொல்றா. 6000. உங்களை விட 3 மடங்கு ஜாஸ்தி. இப்போ தெரியுதா? ஆம்பளை எப்பவுமே அப்பர் தான், பொம்பளை வெறும் அள்ளி லப்பர். அதனால இன்னில இருந்து வேலைக்கு போறதை நிறுத்திட்டு நேரா அடுப்பாங்கருக்கு போய் சமைச்சு குழந்தைங்களுக்கு ருசியான சாப்பாடு போடணும். என்ன உனக்கு மட்டும் இங்கிலீஷ்ல சொல்லுமா? பிரி பாட்டில இத கொண்டு உள்ள வச்சுட்டு மாமாவுக்கு நண்டு வறுவல் மீன் இதெல்லாம் எப்படி செய்யுங்கிறத திங்க் பண்ணிட்டு உடனே செஞ்சு வை. என்ன லோக்கு? Why you waiting? You go this side, you go that side, I go outside. போ போ, கூட்டம் போடாத, போ போகிட்டாரு, போ எல்லாம் போ. என்ன மீன் ரெடியா? மச்சான், பாட்டில் நல்லா வேலை செய்துடா. சாந்தி, சித்ரா, என்ன கேக்கு? கொண்ட அப்பா கொஞ்சம் கொடுப்பாங்களா? ஆஹா, பிரமாதமா இருக்குமா. யாரும் வாங்கி கொடுத்தது? அம்மாக்கு இன்னைக்கு சம்பளம் இல்ல, அதான் வாங்கிட்டு வந்தாங்க. இவ சம்பளத்துல வாங்கினதா? நீயும் சாப்பிடாதம்மா. இனிமேல் இவ வாங்குற சம்பளத்தையும் வாங்கக்கூடாது, இவ வாங்கிட்டு வர எந்த பொருளுமே சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு இருக்க. நீங்க சாப்பிட்டு இருக்க போட வெளியில. இனிமே நீங்க உங்க அப்பா மாதிரி ரோஷ காய்களா தெரியுதா? சொல்லிட்டு. ஆமா, என்ன உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? நான் வாங்கின சம்பளத்தை வாங்க கூடாதா? நான் வாங்கிட்டு வந்த பொருளை குழந்தைங்க சாப்பிட கூடாதா? அப்படி என்னங்க நான் பாவம் பண்ணேன்? 2 பேருக்கும் வேலை கிடைச்சிருச்சு, இனிமேல் வருஷமா இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த நேரத்துல இங்க இப்படி குடிச்சிட்டு வந்து கல்யாணம் பண்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இத பார்த்தா பசங்க நம்மள மதிக்குமா? குழந்தைங்க மதிக்கிறது இருக்கட்டாண்டி, முதல்ல பூசணா நீ மதிக்கிறது கத்துக்கோ. நான் அப்படி என்னங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கல? என்னடி அது செயலாம் செய்து ஒண்ணுமே தெரியாதவன் நடிக்கிற? வேலைக்கு போறாங்க துமுறல எதிர் விட்டு வாதியா மாதிரி என்ன தமிழ் சொல்லி நீ என்ன அவமானப்படுத்தல? என்ன முட்டா நினைச்சிட்டு பிள்ளைங்களை போய் அடிச்சுவாங்க அப்படி டெலிபோன் உத்தரவு போடல? இதெல்லாம் நீ மறந்துடலாடி. நான் மறக்கல, உள்ளுக்குள்ளே போட்டு புழுங்கிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? எனக்கு வேலை கிடைக்கல ஒரே ஒரு காரணத்துக்காக தான். ஞாபகத்தை வச்சுக்கோ. இதமா இனிமே நீ வேலைக்கு போக கூடாது. அப்படியே போக கூடாது, வீட்டுக்குள்ள திரும்பி வரக்கூடாது. வீடு 2 ஞாபகத்துல வச்சுக்கோ. மிரட்டல் விட்டுருக்கலாம் பயந்த ராமநாதன் செத்துட்டாண்டி. இப்ப நான் யாரு தெரியுமா? ரம்முநாதன். இந்த மப்பு முன்னாடி எந்த பப்பும் வேகாதேடி. அடியே, நான் ஒண்ணு சொல்றேன், நாளையில இருந்து இந்த கவுனையெல்லாம் கழட்டி கடாசுறேன். குடும்ப பொண்ணா லட்சணமா ஒரு புடவைய உடுத்துறேன். குனிஞ்ச தலை நிமிராம இந்த வீட்டுக்குள்ள நடமாடுறேன். அது மட்டும் இல்லடி, இந்த புருஷனுக்கு எப்பப்பெல்லாம் மூடு வருதோ அப்பெல்லாம் ஓடி வந்து பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு இளமை இதோ இதோ இனிமை இதோ இதோன்னு பாடணும். இந்த மாதிரி என்ன சந்தோஷப்படுத்தாம ஏதாவது எடக்கு முடக்கு பண்ணுனேன்னு வையே, முடக்குவாதம் வர வைப்பேன். செவுள் அவள் வாங்கும், பகில் பிகில் ஊதுண்டி. எச்சரிக்கை.
இத பாருங்க, முன்ன மாதிரி இல்ல, நீங்க புடிவாதம் பிடிக்க கூடாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போனா தான் வீடு வாசல் எல்லாம் வாங்கி 4 பேருக்கு முன்னாடி கௌரவமா வாழ முடியுங்க. அப்புறம் நான் உங்களுக்கு மாசம் மாசம் தனியா 1000 ரூபாய் கொடுத்துறேன். அத நீங்க தண்ணி கிண்ணி வாங்கி சந்தோஷமா இருங்க. ஆனா நான் வேலைக்கு போக கூடாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது ராசா. ஏண்டி, ஒரு மாசம் வேலைக்கு போன உனக்கே அடியே ரஞ்சிதா, நீ இப்படி எல்லாம் செய்வேன்னு தெரிஞ்சுதா உனக்குன்னு இந்த கத்திய வாங்கிட்டு வந்திருக்கிற. நீ மட்டும் காலையில வேலைக்கு போனேன்னு வச்சுக்க, மவள ஏய் இப்ப குத்த மாட்டேன். காலையில வேலைக்கு போனேன்னா எப்படி குத்துவேங்கிறத குத்தி காட்டியிருக்கேன். வேலையா உசுரா முடிவு பண்ணிக்க. மாட்டிக்கிட்டா யாரு இவளா பாவம்? இவ உலக மகா தீவிரவாதி பின்லாடன்ல அந்த குரூப்பை சேர்ந்தவடா. இவளுக்கு கராட்டே, குங்ஃபு, கொரில்லா எல்லாமே தெரியும். இவளை கட்டி போட்டு விசாரணை பண்ணாண்டா நமக்கு சேஃப். ஹேண்ட்ஸ் அப், கையை தூக்கு. டேய், கட்டி போட்டு கையை தூக்குனா எப்படா முடியும்? அதானே. சரி, இப்படியே இருந்துட்டு போறா. என்ன பண்ண போற? செக்அப், ஃபுல் பாடி செக்அப். இவ எந்தெந்த ஆயுதத்தை எங்கெங்க வச்சிருக்கா நமக்கு தெரியாதுல்ல, அதான். சிக்கிடுச்சு. என்னது? டேய், இவ தற்கொலை படையை சேர்ந்தவடா. என்னடா இடுப்புல கைய வச்சுக்கிட்டு சிக்கிடுச்சு தற்கொலை? எனக்கு என்ன? ஐயோ அறிவு கெட்டவனே, சைனட் குப்பிடா. ஆமா, கழுத்துல கட்ட வேண்டியது இடுப்புல கட்டிட்டு இருக்கியே. டேய், அது தாய்தா இருக்கும்பா. என்ன உட்கார்ந்துட்டா? கரெக்ட். இப்ப சொல்லு, தூ ஆ இ ஊ. டேய், அந்த பொண்ணுக்கு அரபு பாஷைலாம் தெரியாதுப்பா. இது அரபா? யாருக்கு தெரியும்? நான் குஜராத்தில நினைச்சு பேசிட்டு அப்ப இருக்கேன். இது குஜராத்தா? யாருக்கு தெரியும்? என்ன நீ என்னைய கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க? ஜபாரியா, என்ன இப்படி முறைச்சா நான் பயப்படும் நினைச்சிட்டு இருக்கியா? இது சரிப்பட்டு வராது. உன்னை ஒரு புது மாதிரியான விசாரணை பண்ண போறேன். என்னப்பா பண்ண போற? உடம்புல இருக்க துணி எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு. பொம்பளை பிள்ளடா, அசிங்கமெல்லாம் பேசக்கூடாது. நான் தமிழ்ல தானே பேசுறேன். இவளுக்கு தான் தமிழே தெரியாது. அங்கதான்டா சிக்கலே இருக்கு. இவளுக்கு தமிழ். டேய் அழகா, நீ அடிக்கடி ஆஃப் ஆகுற. நீ இவளை பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்க. நான் இருக்கேன்ல. ஏய், இப்ப சொல்லு, எதுக்காக நீ துப்பாக்கி எடுத்துட்டு வந்த? யார சுடுறதுக்காக? ஆஹா, நம்ம ஊர் எம்பி தாம்பரத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்றதுக்காக நாளைக்கு வராரு. 2 நாளைக்கு முன்னாடி இவ தாம்பரம் எமரால்டா, தாமரை எமரால்டான்னு என்கிட்ட பல தடவை விசாரிச்சா. ஏய், இப்ப சொல்லு, எதுக்காக விசாரிச்ச? எம்பியை பாக்குறதுக்கு. எதுக்கு எம்பியை பார்க்கணும்? ஒரு ஆளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. எந்த பாஷையில கம்ப்ளைண்ட் பண்ணுவ? தமிழ்ல, பச்சை தமிழ்ல. ஏன் உங்க ஊர் எம்பிக்கு தமிழ் தெரியாதா? எங்க ஊர் எம்பிக்கு தமிழ் தெரியும். ஆனா உனக்கு இப்ப நீ என்ன பேசுன? நான் பேசுனதெல்லாம் இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க. டேய் அழகா, வசந்தி இப்ப தமிழ்ல பேசினா உனக்கு ஷாக்கா இல்ல? எனக்கு ஏற்கனவே ஷாக் ஆயிருச்சு. உனக்கு வேணா இது புதுசா இருக்கலாம், எனக்கு ரொம்ப ரொம்ப பழசு. கோபிகிருஷ்ணனுக்கு இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் துப்பாக்கியோட ஏன் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு தானே? கொலை பண்ணதான். வேற யாரையும் இல்ல, என்னதான். அதிர்ச்சியா இருக்குல்ல? பார்வதி எங்க அம்மா மரண படுக்கையில இருக்கும் போதுதான் எங்க அப்பா யாருங்கிற உண்மை எனக்கு சொன்னாங்க. அம்மாவோட மரணத்துக்கு பிறகு அனாதையான ஒரிசாவில இருந்து இங்க வந்து எங்க அப்பாவை தேடி தெரு தெருவா அலைஞ்சேன். கடைசியில கண்டுபிடிச்சேன். எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். ஒண்ணு, அவர் என்ன சொந்த மகளா ஏத்துக்கணும். இல்ல அவர் கண்ணு முன்னாடியே நான் துப்பாக்கியில சுட்டு தற்கொலை பண்ணிப்பேன். வசந்தி, ஆமா, நான் யாருக்காக உயிர் வாழணும்? எனக்கு இந்த உலகத்துல யார் இருக்கா? நாங்க இருக்கோம்.
வசந்தி, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். அந்த கொடூரை யார்? சொல்லு வசந்தி, சொல்லு. பிரீமியர் பேங்கோட சென்னை பிரான்ச் மேனேஜர் மிஸ்டர் மகேந்திரன். ஒரு பேங்க் மேனேஜர் ரூமுக்கு வர்றதுக்கு ஒரு முறை இருக்கு. அந்த முறையோட வரணும். நீங்க முறையா நடந்திருந்தா நாங்க முறையா நடந்திருப்போம். இங்க எல்லாமே முறை தவறி தான் நடக்குது. என்ன உளறீங்க? சில ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது ஆங்கிலோ ஒரு காங்கேயம் கிரடிக்கு பேங்க்ல வேலை கிடைச்சு ஒரிசாவுக்கு போய் சேர்ந்துருச்சு. அங்க ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர், அவருக்கு ஒரு அழகான பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வயசு 2, அம்மா டெத்து, வயசு 3, எல்கேஜி வயசு 4. அப்பா 15 வருஷத்துக்கு பிறகு அந்த பொண்ணுக்கு வயசு 18. காலேஜ்ல டிகிரி படிச்சிட்டு இருக்க அந்த அழகு தேவதைய இங்க இருந்து போன அந்த காங்கேயம் கரடி பாக்குது, சொல்லு விடுது, விரட்டி விரட்டி காதலிக்குது, ஆசை வார்த்தைகளை சொல்லி அந்த பொண்ணை ஏமாறு. ஒண்ணும் புரியலையே. புரிய வைப்பார். யூ வெயிட். அந்த பொண்ணு கர்ப்பம் ஆயிடுச்சு. ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. இந்த கரடி அங்க இருந்து எஸ்கேப் நேரா சென்னைக்கு வந்து இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா ஒரு பேங்க்ல வேலை செய்யுது. புரியல? யூ வாண்ட் க்ளூ? முட்டக்கண்ணன், சொட்டத்தலியன், கட்டத்தாடி, அவன் ஒரு கருப்பு பின் லாடன். இங்க முன்னாலேயே இருக்க. உங்க ரத்தத்துல பிறந்த அந்த குழந்தை இப்ப எங்க கூட தான் இருக்கு. இது வரைக்கும் இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது. எங்க ஆர்சி புக் எல்லா பேப்பர் எங்களுக்கே திருப்பி கொடுத்துடணும். இல்லைனா உங்க ரகசிய குழந்தையோட விஷயத்தை ஊர் ஊரா மேல விட்டு நாரடிச்சிருவோம். அப்புறம் இந்த கட்டதாடியோட நீங்க ஊர்ல எங்கேயோ தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. இது சத்தியம். சிவம். சுந்தரம். பிளாக்மெயில் பண்றீங்களா? மைல் பிளாக். உனக்கு விளாவரியா சொல்லணுமா? பிளாக்மெயில் ஏதாயா? மச்சான், நீ பேசிக்கிட்டு நான் வெளியே வெயிட் பண்ணிருக்கேன். இன்னும் 24 மணி நேரத்துல வாங்கின கடனை வட்டியோட செட்டில் பண்ணோம். இல்ல பஸ் சேஸ் பண்ணுவேன். போடா. டேய் சார், போடாங்கற. பாப்பா வந்துரு சொல்றாருல. என்னது கத்தியால குத்து வந்தாரா? இவ்வளவு பெரிய கத்தி எடுத்து என்ன மிரட்டினா தெரியுமா? போதையில எங்கேயாவது என் மேல தெரியாம சொல்லி இருந்தா இந்நேரம் நான் செத்து போயிருப்பேன். என் 4 பிள்ளைங்களும் இன்னைக்கு ரோட்ல அனாதை எல்லாம் நின்று இருக்கோம். பாத்தியாக்கா, நம்ம வேலையில இருக்கும்போது இந்த மிரட்டுறாங்களே. நமக்கு மட்டும் வேலை இல்லாம போச்சு, தள்ளி காசு கூட நம்மள மதிக்க மாட்டாங்க. எந்த காரணத்தை கொண்டு நம்ம வேலையை மட்டும் விடவே கூடாது. வேலைதான் நமக்கு பாதுகாப்பே. நீ சொல்றதெல்லாம் சரிதாமா, ஆனா வேலைக்கு போனா கத்தியில குத்திடுவேன். அந்த கத்தியில போறவன் என்ன மிரட்டுறானே. இத பாருங்க, அனாவசியமா பயப்படாதீங்க. பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. வழக்கம் போல இன்னைக்கு வேலைக்கு போவோம். மறுபடியும் ஏதாவது தகராறு பண்ணாங்கன்னா நாமளும் அவங்களான்னு பாத்துலாம். டேய் மச்சான், டேய் மச்சான், சீக்கிரம் உங்க பொருளை எடுத்து வாங்கடா. வர்றேன், சீக்கிரம் வாடா. பொருளை பூரா வித்துட்டு வேலைக்கு போவேனா? நம்மளை பொறுத்த வரைக்கும் பொருள் முக்கியம் இல்லடா, தன்மானம் தான் முக்கியம். அதுக்காக 2 புள்ளைய வைக்க கூட தயார். டேய், ஏன்டா நிக்கிற? தூக்கிட்டு வாடா, போற வழியில ஆட்டோ பிடிச்சுக்குவா. டேய், இது எப்படி எடுத்துக்க முடியும்? முதல்ல போய் ஆட்டோ எடுத்துட்டு வா. அதுவும் வாஸ்தவமான பேச்சு. இல்லங்க, இந்த பொருள் எல்லாம் எதுக்கு விற்க போறீங்க? இதை வித்து இந்த மாசம் வீட்டு செலவு பண்ணதான். ஏங்க, நீங்க உங்க மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நேத்து அப்படிதான் தண்ணி போட்டு வந்து எங்களை வேலைக்கு போக கூடாதுன்னு மிரட்டினீங்க. இன்னைக்கு வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் விற்க பாக்குறீங்க. நீங்க என்ன குடும்பம் நடத்துறீங்களா இல்ல கூத்து நடத்துறீங்களா? கூத்து நடத்துறோமா? இத பாருங்க, நாங்க வாங்குற சம்பளம் எங்க கிட்ட இருக்கு. அதை வச்சு குடும்பம் எப்படி நடத்துறதுன்னு எங்களுக்கு தெரியும். மரியாதை இந்த சாமான எடுத்துட்டு போய் உள்ள வைங்க. ஏய் மச்சான், நேத்து தண்ணி போட்டு பேசுற சிஸ்டருக்கு புரியல. கொஞ்சம் விளாவாரியா சொல்லு. இந்த பாருடி, நேத்தே நீங்க வேலைக்கு போக கூடாது முடிவா சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா உங்க சம்பளத்தை வாங்கி குடும்பம் நடத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அத நாங்க கேவலமா நினைக்கிறோம். நீங்க எல்லாம் மனுஷங்களா? வீட்டுல இருக்க பொருளை வித்தாலும் விப்பீங்க, ஆனா பொண்டாட்டி கொண்டு வந்து சம்பளத்தை மட்டும் கை நீட்டி வாங்க மாட்டீங்க. அது உங்களுக்கு கேவலம். ஆமாண்டி, எங்களை பொறுத்த வரைக்கும் அது மகா கேவலம். இவ்வளவு கேவலமா நினைக்கிற நீங்க, நாங்க தோச்சு போட்ட துணியை போட்டுக்க கூடாது, நாங்க ஆக்கி போட்ட சோற சாப்பிட்டுக்க கூடாது, எங்க கிட்ட குழந்தையே பெற்றுக்க கூடாது. குழந்தை பெற்றுக்கிறது மட்டும் இல்லக்கா, இவ்வளவு வெட்டி ரோஷம் பாக்குறவங்க கல்யாணமே பண்ணிருக்க கூடாது. அடியே, ஆம்பளைங்க தனியா வாழ்ந்து காட்ட முடியும், ஆனா பொம்பளைங்க நீங்க எல்லாம் வேஸ்டா போயிருவீங்க. அப்படி வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னா உங்க எல்லாருக்கும் பூவும் போட்டு கொடுத்து லைஃப் கொடுத்து வச்சிருக்கோம். சட்டம் சவனால் பேசி அதை கெடுத்துக்காதீங்க. நிறுத்துங்கடா. வாங்கின கடனை கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல, பொண்டாட்டி கிட்ட பெருசா சட்டம் பேசிருக்கீங்க. மாறி பாருங்க, வா இதை எடுத்துட்டு போய் கொடுக்க முடியாது. ஏற்கனவே வாங்கின கடனுக்காக இருந்த டிவிஎஸ் பெட்டி கொண்டு போயிட்டு அப்புறம் மறுபடியும் இந்த வாயை போறேன். அப்படியே காயலாங்கடையில போட்டா கூட 2000 ரூபாய் கொடுக்க மாட்டான். அதை கொடுத்துட்டு என் கடன் சரியா போச்சு பாத்தீங்களா? 18,000 ரூபாய் கடன் கொடுக்கணும். மரியாதையா அதை வச்சுட்டு மறுவேலையை பாருங்க, இல்ல பிச்சு விடுவோம் பிச்சு. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? ஏமா
அன்னைக்கு இன்னும் சொன்னீங்களே 1ஆம் தேதி எல்லாம் வாங்க கரெக்டா பணத்தை கொடுத்துருங்க. என்னாச்சு? போங்கம்மா போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க. என்னம்மா பாக்குற? போய் பணத்தை எடுத்துட்டு வா. இருங்க எடுத்துட்டு வரேன். போய் எடுத்துட்டு வாங்க. பொம்பளை முன்னாடி பூச்சாண்டி காட்டுறியா? சொல்லணுமா? ஏய்யா உனக்கு அறிவு இருக்கா? கடமானம் நான் நீ எதுக்கு பொண்டாட்டிட்டு கேக்குற? உனக்கு பணம் தானே வேணும். எங்களுக்கு வேலை கிடைச்சு போச்சு. அடுத்த மாசத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அடைச்சிடுறோம். போய் இருந்து இன்னொருத்த வீட உங்க வீடு சொன்ன பிராடு பசங்க உங்களுக்கு எல்லாம் மரியாதை வண்டி கிடக்குது. இன்னொரு வாட்டி சொல்லு. என்ன ஏங்க நான் தான் பணம் எடுத்துட்டு வர சொல்லல, அதுக்குள்ள எதுக்கு தகராறு பண்றீங்க? என்னங்க உங்க பணம்? உங்ககிட்ட பணமே வாங்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். மறுபடியும் எதுக்கு பணம் கொடுக்குற? நீ எங்க வாங்க முடியல? நீங்களும் பணம் கொடுக்க மாட்டீங்க, உங்க பொண்டாட்டிக்கு கொடுத்தாலும் கொடுக்க மாட்டீங்க. என்னடா நாடகம் ஆடுறீங்களா என்கிட்ட? மரியாதையா பணத்தை கொடுத்தா கொடுங்க, இல்ல இந்த கொலை. எப்ப என் மேல கைய வச்சாங்களோ அவங்களை கொல்லாம கேளுங்க. உங்களுக்கு பணம் தானே வேணும், வேணும் அந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு போங்க. தயவு செஞ்சு தகராறு மட்டும் பண்ண. நியாயம். இந்த வார்த்தை இந்த சோம்பேறிக்கு சொல்லி இருந்தாருனாக்கா இந்த தகராறே இல்லையாமா. ஒரு பொம்பளைக்கு இருக்கிற ரோஷம் கூட அந்த புறம்போக்குங்களுக்கு இல்லையாமா. போய் எடுத்துட்டு வாங்கடா, எடுத்துட்டு வாங்கடா. என்கிட்ட உங்க வேலையை காட்டுறீங்க. உங்க பொண்டாட்டிங்களால தப்பிச்சுக்கிட்டீங்க, இல்ல இன்னால பணமா இருப்பீங்க. என்ன மறுத்து மறுத்திட்டு போற மச்சான்? ஏடி எங்க கிட்ட காசு இல்லாத நேரமா பார்த்து பிளான் பண்ணி அவனை வர வச்சு எங்களை கேவலப்படுத்துற நீ? நாம ஒண்ணு உங்களை கேவலப்படுத்தல, நீங்க தான் எங்களை கேவலப்படுத்துறீங்க. நான் என்ன கேவலப்படுத்துறேன்? ஆமா நீங்க தான் கேவலப்படுத்துறீங்க. 10 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்த கம்பெனி ஓனர் கிட்ட தகராறு பண்ணிட்டு இருந்த வேலையை கெடுத்துட்டீங்க. ஒழுங்கா இருந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட தகராறு பண்ணிட்டு வீடு காலி பண்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. நம்ம அவசர ஆத்திரத்துக்கு உதவி செஞ்ச அந்த மாமி கிட்ட தகராறு பண்ணிட்டு எங்களெல்லாம் எதிரி ஆக்கிட்டீங்க. இப்ப என்னடா தேவையில்லாம அந்த கடைக்கார கிட்ட சண்டை போட்டுட்டு ஊரே காரி துப்புற அளவுக்கு பண்ணிட்டீங்க. பண்ற தப்பெல்லாம் நீங்களே பண்ணிட்டு இப்ப எங்க மேல குத்து சொல்றீங்களா? ஆம்பளை 1000 தப்பு பண்ண மாட்டி, அதை கேட்கறது நீ யாரு? நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க, அதை நாங்க கேட்க கூடாது. அப்ப நாங்க என்ன அடிமைங்களா இல்ல வேலைக்காரீங்களா? நிறுத்தரே. எப்ப நாங்கெல்லாம் உங்க கழுத்துல தாலி கட்டணுமோ அப்பல இருந்து நீங்கெல்லாம் அடிமைகள் தான், வேலைக்காரிங்க தான். நீங்க தாலி கட்டினாலே நாங்க வேலைக்காரங்க தான். அப்படிப்பட்ட அடிமையான வாழ்க்கை எங்களுக்கு தேவையில்லைங்க. தேவையில்லை. ஆமா தேவையில்லை. இல்ல அப்ப ஏன் இன்னும் இங்க இருக்க? இப்பதான் நீ சரியான ஆம்பளை. கட்டின பொண்டாட்டியை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுன்னா ஆம்பளைத்தனமா? இதுக்காகத்தான் நீங்க இவ்வளவு வருஷம் பண்ண அட்டகாசத்தெல்லாம் பொறுத்துட்டு நாங்க உங்க கூட குடும்பம் நடத்துறோமா? எங்க உங்க மான மரியாதை கெட்ட கூடாது, நம்ம குடும்ப கௌரவம் வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். அதுக்கு நீங்க செய்யற நன்றி எதுதானா? இவ்வளவு வருஷம் உங்க கூட குடும்பம் நடத்தியும் பொண்டாட்டிகளை புரிஞ்சுக்காத உங்களை எல்லாம் ஆம்பளைங்க சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. யாரடி இப்ப ஆம்பளையாங்கற? தொலைச்சிரும் தொலைச்சு. என்னத்துக்கு எப்படி ஆளாளுக்கு அடிக்கிறீங்க? நீங்க நல்லா இருப்பீங்களா? நீ நடி ஆம்பளை எது? ஐயோ கமலி, ஏன் இப்படி மாடு அடிக்கிற மாதிரி அடிக்கிற? உன் கையில குஷ்ட வரா, உன் கல்ல கட்ட முளைக்கா. பாத்தீங்களா இப்படி ஆளாளுக்கு அடிக்கிறாங்க. பொம்பளை நடுத்தர்ல போட்டு அடிக்கிறியே, நீ எல்லாம் மனுஷனா? என் பொண்டாட்டிய அடிப்பேன் மிதிப்பேன், அதை கேட்க நீ யார்? பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வச்சு அடிச்சா யாரும் கேட்க போறது இல்ல. பாவம் தெருல வச்சு அசிங்கப்படுத்தினா 4 பேர் கேட்க தான் செய்வாங்க. அப்ப நீ இந்த ஏரியாவுக்கு பிஸ்தாவா? மச்சான் தள்ளு. வாத்தியார, அன்னைக்கு நீங்க போலீஸ் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துறீங்க அப்படின்றதுக்காக நீங்க சொல்றதெல்லாம் வேற வாக்கா எடுத்துக்கணும்ன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. மைண்ட் இதோ பார், அன்னைக்கு நடந்தது உன் பொண்டாட்டி அடக்கிறதுக்கு நடந்த போராட்டம். ஆனா இன்னைக்கு நடக்கிறது எங்க பொண்டாட்டிகளை அடக்கிறதுக்கு நடக்கிற புரட்சி. அதை நீ மறந்துடாதே. போராட்டம் புரட்சி எல்லாம் பண்ணி பொண்டாட்டிங்களை அடக்க முடியாது. அவங்களோட அன்பா பேசி ஒத்துமையா குடும்பம் நடத்த பாருங்க. வண்டரியா வாத்தியாரு பள்ளிக்கூடம் நடத்தி பாடம் எடுக்கிறாரு. போய்யா பொண்டாட்டி அடக்க துப்புல எங்களை அட்வைஸ் பண்ண வந்துறாரு. போயா முதல்ல மரியாதையா பேச. வேட்டி கட்டின ஒண்ணு மாதிரி பொம்பளைக்கு நாங்க மரியாதை கொடுக்கறது தெரியுமா? கேவலமா போச்சா? 10 வருஷம் மிஷில் இருந்தவன் எங்க பரம்பரை பேசிட்டு இருக்காரு. உள்ள போடா சாமி, சீக்கிரம் உள்ள கூட்டு போக. எங்கிட்ட வந்து வேலை ஏண்டி அந்த பாதை என்ன கை நீட்டி அடிச்சிட்டு இருக்கான், அதை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா நீ? ஆமா, நல்லவங்க கிட்ட சண்டைக்கு போனா
அடிக்கதான் செய்வாங்க. இது ஏய், என் வீட்டுல இருந்துட்டு நான் போடுற சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த வாடகை சப்போர்ட் பண்றியா நீ? போய் போடி, அவங்க வீட்டுக்கு போடி. நான் இதுக்கு வீட்டை விட்டு வெளியே போறேன். மதிக்காத இந்த வீட்டுல இருக்க கூடாது. போய். ஏய், வாங்க. பெரிய அம்மா போடி. நீ மட்டும் ஏண்டி சும்மா ரோட்ல இந்த வாத்தியார கூப்பிட்டு என்னை நொங்கு நொங்கு நொங்க விட்டு வேடிக்கை பார்த்து ரசிக்கிறியா நீ? இந்த ஏரியா பக்கமே நீ இருக்கப்படாது. ஓடிடு, பார்த்து கால்நடை வெட்டி போடுங்க. நீ மட்டும் இங்க நிக்கிற, உனக்கு மட்டும் தனியா மைக் செட் வச்சு சொல்லுவாங்களா? போடி வெளியில. தொடாத, எனக்கு ஆள் வச்சு அடிக்கிறியா புருஷனை? அதையும் பாத்துறேன்டி. இவ்வளவு நாள் சிரிச்சு பேசி நம்மள எவ்வளவு ஏமாத்திருக்காங்க. நன்றி கிட்ட ஜென்மங்க. இவங்க எல்லாம் தனியா நம்மளால வாழ முடியாதா? வாழ்ந்து காட்டணும்க்கா. வாங்க வாக்கா. நம்ம என்ன இப்ப முன்ன மாதிரியா? நாமளும் சம்பாதிக்கிறோம்ல, நம்மளால வாழ முடியும். வா, பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலும் இருக்கலாமே ஒழிய இவங்க மூஞ்சிலே முழிக்க கூடாது. வாங்க. என்ன யோசிக்கிற? குழந்தைகளுக்காகவா? நம்ம குழந்தைங்க என்னைக்கு இருந்தாலும் நம்ம கிட்ட தான் வரும். வாடி. நில்லுங்க. எங்க புறப்பட்டீங்க? எப்ப எங்களை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்களோ எங்களால வாழ முடியும். காட்ட வேணாம். உங்களால தனியா வாழ முடியும், ஆனா குழந்தைக்கு எதிர்காலத்தை பார்க்க வேண்டாமா? இத பாருங்க, 1000 தான் பிரச்சனைகள் இருந்தாலும் புருஷனுக்கு பக்கத்து அவளுக்கு புத்தி சொல்லி திருத்தலாமே தவிர பொம்மநாட்டிங்க தனியா போட்டு அவ்வளவு நன்னா இல்ல. வாங்க, ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகிற வரைக்கும் எங்க ஆத்துல இருக்கலாம். வந்துருங்க. வேண்டாம் பாபி, ஏற்கனவே உங்களை உங்க எதிரியா நினைச்சிட்டு இருக்காங்க. எங்களால எதுக்கு உங்களுக்கு வீண் பிரச்சனை வரத்தான் செய்யும். அதுக்காக உங்களை தனியா விட முடியுமா? வா. ஆமா, என்ன கூட பிறந்த சிஸ்டர் நினைச்சுக்கோ. வாங்கம்மா, வாங்க. மிஸ்டர் எம்.கே. அழகன், கேர் ஆஃப் கோபிகிருஷ்ணன், சுந்தரா டிராவல்ஸ், கிருஷ்ணங்கோயில் அருகில், ராயப்பேட்டை ஐரோடு, கண்ணமாப்பேட்டை வழி, உலகாரம்பேட்டை எதிரில், சைதாப்பேட்டை பின்புறம், ஏனாம்பேட்டை போஸ்ட், சென்னை 18. அட்ரஸ்னா இதுதான் அட்ரஸ். எப்படி ஒரு வாரத்துக்குள்ள கண்டுபிடிச்சுக்கலாம். சுந்தரா டிராவல்ஸ். ஸ்டாப் 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 ஸ்டாப். ஓ ஓ. ஏய், பாத்தியா? எங்க அன்னைக்கு வசதி தூக்கிட்டு போறானே அவன்தான் போடா. நம்ம இப்போ ரெசார்ட் ஆரம்பிக்கணும்னு சொன்னோம்ல, அதுக்கு நான் தான் அவனை லெட்டர் போட்டு வர சொன்னேன். மதுரை முனிச்சால திரண்டாசி கிட்ட புரோட்டா கடல வேலை வைக்கிறான். இவன் புரோட்டா போட ஆரம்பிச்சுட்டானாவே சாப்பிட வரவன் பூரா ரசிச்சு தாளத்தோட சாப்பிடுவான். இளையராஜா கச்சேரி நினைச்சு ஏமாந்து போனவன் எத்தனை கோடிப்பா. அர்ச்சி, இவனை ஏன்டா இப்ப வர சொன்ன? நாம இன்னும் கடையே திறக்கல. கடையே திறக்காம எந்த புரோட்டா போடா வர சொன்ன? இந்த புரோட்டா போடவா? அட இரியா, இப்போ ஒண்ணும் கெட்டு போல. எப்படி வந்து அப்படியே போயிடு. பஸ் சார்ஜ் இவங்கிட்ட வாங்கிக்க. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு சுந்தரம்பிள்ளை மாமா அவர்களுக்கு நான் இன்று ஒரு சிறிய தவறு ஒன்றை செய்ய போகிறேன். அது என்ன தவறு என்றால், டாலடித்துக் கொண்டிருக்கும் இந்த ஒரிஜினல் தங்க பதக்கத்தை எடுத்துக்கொண்டு இந்த டூப்ளிகேட் தங்க பதக்கத்தை தங்கள் கழுத்திலே தொங்க விட போகிறேன். அதற்கு என்ன காரணம் என்றால், நம்ம சமையல்காரன் காசி இருக்கின்றானே காசி, அவனுக்கு ஒரு ரூம்பு ஒன்றை போட்டு கொடுத்தேன். அந்த ரூம்புக்கு என்னால் சரியாக வாடகை கட்ட முடியாத காரணத்தினால் இந்த தவறை நான் செய்கிறேன். கொடுக்கிற காலம் நெருங்குவதால் நீ எடுக்கிற அவசியம் இருக்காது, எடுக்கிற அவசியம் இருக்காது. கொடுக்கிற காலம் நெருங்குவதால் நீ எடுக்கிற அவசியம் இருக்காது. திருடா. மாமா, நீங்களா கூப்பிட்டீங்க? அது என்ன பொம்பளை குரலை கூப்பிடுறீங்க? வர வர பெரிய நடிகர் ஆயிட்டீங்க. திருடா. ஏய், பரவாயில்லையே, தமிழே தெரியாட்டினாலும் தேவையில்லாத தமிழ் வார்த்தையை முதல்ல தெரிஞ்சு வச்சு. தேவையில்லாத தமிழ் வார்த்தை மட்டும் இல்ல, தேவையுள்ள வார்த்தையும் நல்லா தெரியும். ஏய், இப்ப நீ என்ன பேசுன? புரியல? தமிழ், சுத்த தமிழ். டே கோபிகிருஷ்ணா, எதுக்கு அவரை கூப்பிடுற? ஐயோ, நீ தமிழ் பேசுற விஷயத்தை முதல்ல அவன்கிட்ட சொல்லி ஆகணும். சொல்லாத. சொல்லணும். சொல்லாதேன்னு சொல்றேன்ல. சொல்லணுங்கறல்ல. அப்ப நீயும் சொல்ல, நானும் சொல்றேன். நீ என்ன சொல்ல போற? நீ அந்த தாத்தா பதக்கத்தை திருநந்த பத்தி சொல்ல போற. ஏன்டா கத்தீங்க? என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா. ஒண்ணுமில்லையா? எவனோ இவ்வளவு மறுபடியும் கடத்திட்டு போ வந்திருக்கான்னு நினைச்சு பயந்து பதறி போய் வந்திருக்க. உசுறு போற மாதிரி ஏன்டா கத்துறப்பா? நடந்தது பதக்காவா? அது என்ன பதக்கா? நான் சொல்றப்பா. இப்ப பாவக்கா அவரக்கா மொச்சக்கான்னு இருக்குல்ல,
அது மாதிரி புதுசா பதக்கான ஒரு காய் வந்திருக்கா, அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லவே இல்ல, நீ மிரண்டு போயிலடா பேசிட்டு இருக்க. இவன் அடிச்சாளா? அடிச்சாளா? அதானே பார்த்தேன். இவளுக்கு இதே பொழப்பா போயிடுச்சு. ஏய், ஏண்டி இவன் அடிச்ச? இவன் யார் தெரியுமா? எங்க அம்மா வயித்துல பிறக்கனாலும் எங்க அப்பாவுக்கு நெருங்கிய சொந்தம். இனிமே இவன் மேல கைய வச்ச உன்னை அப்படியே கட்டி புடிச்சு இறுக்கி அது ரொம்ப அசிங்கம்டா. அடச்சி, குடுக்க போற நான், வாங்க போறது அவ. உனக்கு என்னடா அசிங்கம்? இல்லடா, இருந்து ஒரு பொம்பளை பிள்ளைய போய் அமுத்த கொடுப்பாங்க. பொம்பளை கொடுக்காம ஓ முகர கட்டிக்க கொடுப்பாங்க. ஏய், உன்னை அப்படியே அலாக்கா தூக்கிட்டு போய் என் கட்டில்ல படுக்க வச்சு ரொம்ப ஓவரா போற, இறக்கி விடுறா. டேய், இவளுக்கு தான் தமிழே தெரியாத, நம்ம என்ன வேணாலும் பேசலாம்ல. ஐயோ 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 ஐயோ. ஏய், துப்பாக்கிடா. ஆமா, துப்பாக்கி வசந்தி மூட்டையில இருந்து விழுந்தது. வசந்தி மூட்டையில இருந்தா? விளையாட்டு துப்பாக்கிடா. மச்சான், அவங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நம்மள கை நீட்ட அடிச்ச வாதார் வீட்டுல போய் தங்கி பாருங்க. அவங்க ஏதோ போனா போகுதுன்னு ஒரு நாள் வெளியே நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிடலாம்னு பார்த்தோம். எப்ப அந்த வாத்தியா வீட்டுக்கு போன ஆளுங்களோ இனி எத்தனை வருஷம் ஆனாலும் கூப்பிட கூடாதா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த வாத்தியா உட்கார வச்சு சோறு போடான்னு பாப்போம். ஆயுசு முழுக்க கூட அந்த வாத்தியா அவங்கள வச்சு சோறு போடுவான்டான். ஏன்னா பொம்பளைங்க சம்பாத்தியம்னாலே அவனுக்கு அல்வா மாதிரி. அதுவும் ஒருத்திக்கு 3 பொம்பளைங்க சம்பாதிச்சு கொட்டினா அவனுக்கு என்ன கசக்குறா? நம்ம பொண்டாட்டிங்க சம்பாத்தியத்துல அவன் பணக்காரன் ஆயிருவான்டா. நீங்க தான் உங்க குழந்தை குட்டிகளை வச்சுக்கிட்டு தெரு தெருவா பிச்சை எடுத்து அவஸ்தைப்பட போறேன். நாங்க ஏன்டா அவஸ்தை பண்ணோம்? ஒரு வேலைக்கார கொண்டு வந்து அவ குழந்தைங்களை கவனிச்சுட்டு போறான். குழந்தைகளை மட்டும் என்ன பாக்குறது? பகல்ல வேலைக்காரியாவும் ராத்திரில நம்மளுக்கு வீட்டுக்காரியாவும் இருந்து போட்டோம். கரெக்ட். 2 in 1 டேப் ரெக்கார்டர் மாதிரி. பகல்ல ரேடியோ பாடும், நைட் ஆனா கேசட் ஓடும். யோசிக்காதரா, ஒரு பொம்பளைய வச்சுதான் இன்னொரு பொம்பளைய அடக்க முடியும். கரெக்ட். இப்பவே போறோம், ஒரு சூப்பர் பவர் ஆட்டோல கூட்டிட்டு வாரோம், அவளுக்கு கொட்டத்தை மச்சான். அந்த 80 கிலோ தாஜ்மஹால் அலுங்காம இறக்கு. மேடம், முதல்ல வர்றீங்க மேடம், வலது கால் எடுத்து வச்சு வாங்க மேடம். இனிமே இந்த வீடுகளுக்கு நீங்க தான் மகாராஜா. எவ்வளவு ஒரு கேடு கட்டவளை கூட்டிட்டு வந்து மகாராணி சொல்ற மாதிரி மானம் கேட்டவன். யார் சார் அவங்க திட்டுறாங்க? இதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல வேலை பார்த்த காஜி புடிச்ச மாஜி வேலைக்காரிங்க. வேலைக்காரியா? பார்த்தா அப்படி தெரியவே இல்லையே. இவ்வளவு நாளா எங்க காசுகளை சுரண்டி தின்னாளுகள்ல அதுல கொழு 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 கொளுத்து போயிட்டாங்க. என்ன ஒரு ஏத்தம் பத்தி அவனுக்கு. கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதிலும் கிடைத்தது இன்று. ஆசை பிறந்தது அன்று, யாவும் நடந்தது இன்று. ஜஸ்ட் 1 மினிட். இந்த வந்துறான். டே மச்சான், ஏய் மச்சான், டே மச்சான். பாத்தியா நம்ம பிளான் பண்ண மாதிரியே எப்படி ஒரு சூப்பர் ஃபிகரை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திருக்க பாரு. வணக்கம். ஹலோ. இவங்க இனிமே வேலைக்காரிக்கு வேலைக்காரி, நம்ம கற்பனைக்கு சொந்தக்காரி. வேலைக்காரி ஆண்டி, வேலைக்காரி மாதிரி தெரியலையே. இன்னையில இருந்து எங்க 3 பேர் வீட்டுக்கும் சமைக்கிறது, துவைக்கிறது, கூட்டுறது எல்லாமே நீங்க தான். அதை விட முக்கியம், எங்க குழந்தைகளை குளிப்பாட்டி டிரெஸ் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டியது உங்க பொறுப்பு. மொத்தத்துல எங்க 2 பேருடைய குழந்தைகளுக்கு நீங்க தான் வளர்ப்பு தாய். அது மட்டும் இல்ல மேடம், இனிமே எங்க குழந்தைகளுக்கு தெருவுல போற நாய் நாவம் வந்தாலும் வரலாம், ஆனா பெத்த தாய் நாவம் மட்டும் வரப்படாது. இன்னொரு முக்கியமான கடமை ஒண்ணு உங்களுக்கு இருக்கு. காலையில நாங்க 3 பேரும் ஆபீஸ் கிளம்பி போகும்போது வாசல் வரைக்கும் வந்து நின்னு டாட்டா காட்டி உம்மா உம்மான்னு எங்களுக்கு பிளேயிங் கிஸ் கொடுத்து அனுப்பணும். நாங்க ஆபீஸ் முடிஞ்சு டயர்டா வீட்டுக்கு வரும்போது தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு வாசல்ல நின்னுகிட்டு எங்களை அன்போட வரவேற்கணும். அதை விட வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னன்னா, எங்களுக்கு இருட்டிருச்சுன்னா தண்ணி அடிக்கிற பழக்கம் உண்டு. ராத்திரி ஆனவன எங்க 3 பேரையும் சுத்தி உட்கார வச்சு நடுவுல நீ உட்கார்ந்து எங்களுக்கு பிராந்தி ஊத்தி கொடுக்கறது ஒரு வேலை. அப்படியே கொஞ்சம் விஷத்தையும் கலந்து ஊத்து, அந்த கட்டையில வர செத்து தலையட்டும். நாக்க உள்ள வச்சு பச்சு நறுக்கி இப்படி நறுக்கி ஒண்ணு. என்ன மேடம் தலைவலிக்குதா? ஓடி போய் ஒரு சேர ஒரு காப்பி கொண்டு வரப்பா. அப்படிங்களா?
1000ல் ஒரு தீயம்மானி உலகம் மருந்திடாத பிறவியம்மானி பார்வையிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா 1000ல் ஒருத்தியம்மா நீ கட்டின பொண்டாட்டிய மதிக்க தெரியல, ஒரு வேலைக்காரிய போய் விழுந்து விழுந்து கொஞ்சறாங்களே, கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம சும்மா பேசிட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு அவன் மண்டை பறந்துறான் பாரு. எங்க எங்க என்னத்து தேடுற? ஐயோ ஐயோ இப்ப அவனை பாரு. நடக்கிறா. நீங்க பகல்ல 3 வீட்டு வேலையை முடிச்சுட்டு ராத்திரி ஆனவன என் வீட்டுல வந்து செட்டில் ஆயிருங்க. நம்ம 2 பேருமா சேர்ந்து சொர்க்கத்துக்கெல்லாம் போவோம். ஆமா, வீட்டுல உங்க வயசு இல்லையா? இருந்தா நேத்து வரைக்கும். இன்னைக்கு தான் பக்கத்து வீட்டு வாத்தியார கூட்டிட்டு ஓடிட்டான். யார பார்த்து பக்கத்து வீட்டு வாத்தியார கூட ஓடுறேன்னு சொன்ன? இன்னையோட உனக்கு புருஷன்ற மரியாதை கிடையாது. அடியே இந்த புருஷனையே கண்ண கொண்டு எறியாதீ. இன்னைக்கு ஒரு கதையை முடிக்க வேண்டிய வாங்க. இன்னைக்கு ஓடவே நான் முடிக்கிறேன், ஏன் கதையை நீ முடிக்க பாத்துற. பாடி வந்து பாடி. நான் எங்க வந்து பாடி வர்றயா? ஏய் ஏடி ஆம்பளை கை நீ தெரியுது. இன்னைக்கு ஆம்பளை தரத்தை இன்னையோட முடிக்கிற பாரு. ஏய் நம்ம ஓடிரு. நீ ஓடிரு மாதிரி காசு வரக்கு. ஆளு ஓடிக்கிறேன். ஆளு ஓடிரு. ஏய் ஓடாத என்ன தெரியாது. நீ இந்த பப்பால பாட்ட காலை வெட்டிடுவேன். ஏய் படாதே போ. ஐயோ கதை முடிச்சுவா போடு. எங்க ஓடி போற? எங்க போனாலும் இங்க இருக்கியா? காலை ஓடிக்கிறேன். போகல இல்லையா? யாரா நீ ஓடிக்கிறியா? உன் காலை ஓடிச்சு உன்னை நொண்டி ஆக்குற. அடியே நான் கபாடி இல்லடி. ஐயோ ரோனாடி. அடியே கத்திர குத்துறா கோல் வெளிய வந்துரும். ஓ பூ பட்டலாம் போயிர முடி. பூ பட்ட போறானே பரவாயில்லை. நீ இருக்க கூடாது. ஐயோ நம்ம புள்ள குட்டில அனாதையா இருப்படி. நான் பிச்சர்தாதி அப்படியே நான் காப்பாத்திப்பேன். ஆனா ஒண்ணு விட மாட்டேன். ஐயோ எக்கிட்டப்பா மாட்டீங்களா? ஐயோ அரே யாராவது வந்து காப்பாத்துங்க. ஒண்ணே இன்னைக்கு யாராவது காப்பாத்த நான் பாத்துறேன். ஐயோ ஆண்டவா. அந்த ஆண்டவரே வந்து ஒண்ணே இன்னைக்கு காப்பாத்த முடியாது. என்ன குத்திரானமா? என்ன குத்திராத. நீ இவன் எனக்கு பொண்டாட்டி இல்ல, தாய் தெய்வம். இப்ப நான் உனக்கு தெய்வமா தெரியுதா? என்ன விட்டுரு. ஊரு அநியாயத்தை கேப்பாரு இல்லையா? ஏன்டா புருஷனை கீழே போட்டு மேல உட்காந்து கத்தியால குத்திக்கிட்டு இருக்காரு. ஏவா இதெல்லாம் பொம்பளையா? என்னடா மச்சானி ஒரு பொம்பளை கத்தி எடுக்கிற வரைக்கும் ஓடுறது? கேக்குறான்ல, ஏன்டா அப்படி பண்ண? போகலா நன்றி கிட்டுவீங்களா? நன்றி கிட்டுவீங்களா? விரோதி யாருனாலும் 2 பொம்பளை வந்து காப்பாத்துறாங்கடா. நீங்க 2 பேரும் நன்றி கிட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? டேய் இனிமேல உங்களை நம்பி நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன்டா. ஏன் உசிருக்கு இந்த ஏரியாவுல பாதுகாப்பு கிடையாது. அவன் சுயரூபத்தை பார்த்துட்டேன். கவலைப்படாத, நாங்க இருக்கோம்டா. நீங்க இருப்பீங்கடா, நீங்க இருப்பீங்க. நான் இருக்கிறதே உயிரோட. ஏய் ஒரு ஆம்பளை கத்தியில குத்து விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? பொம்பளை நீங்க இது 2ல ஒரு பாக்குறீங்க. அவசரப்படாதே அவசரப்படாதே. எப்ப நாமளே அவளுக்கு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டோமோ அப்பவே அவளுக்கு வேற நாம வேற. இப்ப நீ போய் கைய வச்சினா அவளுக்கு முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். பாத்தியா மச்சான் கண்டிஷனை பாரு. தலையில அடிச்சிருக்காளுங்க, வயிற்றுல கட்டி சொல்லி இவனுக்கா நாம முதல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். அவளை பிடிச்சு உள்ளதுக்கு போடுங்க. அப்பதான் வெளியே நிம்மதியா நடமாட முடியும்பா. வாங்க பாப்போம். போய் கம்ப்ளைண்ட் எழுதுறா போடா. அடியே மாலு இப்ப தெரியுதாடி, இன்னும் 1 hour தான் போலீஸ் வேன் வரும். உங்க அத்தனை பேரையும் குப்பையை அள்ள மாதிரி அள்ளி கொண்டு போய் 6 மாசம் உள்ளதுல போறான். தைரியம் இருந்தா கிட்ட வந்து சொல்லியா? ஏய் என்னடி குரல் குடுக்குற? கிட்ட என்னடி உன் தலைமையில ஏறி உட்கார்ந்து சொல்லுவேன். அடியே அவளுகளோட சேர்ந்ததுக்காக நிச்சயம் நீ 6 மாசமாவது கம்பி எண்ணுவ. அந்த கேப்ல அதே வேலைக்காரிய கொண்டு வந்து வச்சு அவளோட குடும்பம் நடத்தி ஒரு குழந்தையும் பெத்து காமிப்பேன். அதுக்கு உங்க ஆத்தா வேற வைப்பண்டி. அப்படியா? ஆமாண்டி. என்னடி கீழே குடியிற? இப்படி எல்லாம் கையில கால விழுந்து கெஞ்சினா அப்படி உனக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்துருவேன் மட்டும் நினைக்காதடி. அது நடக்காது. நீ கிளடி ஆகிற வரைக்கும் மலடிதான் மலடிதான் மலடிதாண்டி. ஐயோ ரத்தம். ஐயோ மண்ணை குழந்தை வேலைக்காரியோட பொண்டாட்டி என்ன அடிச்சு விட்டாடா.
உன் முன்னாடி அடிச்சு விட்டாளா? என்ன ஆளாள் கூட அடிக்காதுங்க, என்ன விளையாடுறாங்களா? போனா உன்னை அடிப்பாளுங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு திட்டத்தோட இருக்காங்கடா. என்னடா எல்லாரும் பயமுறுத்துறீங்க? பயமுறுத்தலடா மச்சான், பயமுறுத்தல. இந்த இடத்துல தான் நீ கொஞ்சம் சிந்திக்கணும். இவன் பொண்டாட்டி இவனை அடிக்கிறான்னா அது வேற விஷயம். ஆனா படிச்ச என் பொண்டாட்டி செங்கலை கொண்டு அடிச்சு என் மண்டையை உடைக்கிறான்னா யோசிக்கணும். ஆமா ஆமா ஆமா, இவளுக்கு பின்னாடி ஒரு பேங்கே வேலை செய்து மச்சான். மச்சான், எப்ப அவளுக்கு 3 பேரும் ஒண்ணு சேர்ந்தாளுங்களோ இனிமேல நம்ம தனித்தனியா வெளியே போக கூடாதா? கூட்டமா கும்பலா போகணும், கும்பலா வரணும். பாத்தியாடா, பாத்தியா 3 பேரும் வெளியே நின்னு ரவுண்டு கட்டி கல்லால் அடிக்கிறாளுடா. அப்ப நம்ம வெளியே போக கூடாது. இரண்டு 2 ரவுண்ட் பாக்க வேண்டாம் வேண்டாம். ஐயா ஐயா, கொஞ்சம் கதவு திறக்க ஐயா. தாயே, அம்மா கொஞ்சம் கதவை காட்டுங்க ஐயா. ஐயா டேய், மாட்டிக்கிட்டியா? யாராவன் யாராவன் இந்த நேரத்துல கொஞ்சமா மருந்து சாப்பிட விட மாட்டாங்களே, தொல்லை புடிச்சவனுங்க. இது வேற இந்த நேரத்துல கொலைச்சுக்கிட்டு என்ன அடிக்கிற? என்னடா பாதி பழத்தை காணோம்? எப்படி அடிப்படுறா? மாட்டினானுங்க, இவனுங்களை விடக்கூடாது, பிச்சு எடுத்துறேன், மண்டைய பேத்துறேன். எங்க அப்பாவோட கண்ணு போச்சுடா சொன்ன, இன்னைக்கு உன் கண்ணை விட மாட்டேன்டா. அப்பாடா போயிட்டான். என்ன விஸ்கிமா இருக்கு? என்னது விஸ்கி மாதிரி இருக்கு? தேங்காய் மாதிரி சதறி போயிடும். விட மாட்டேன்டா மக்காடே. மாப்பிள்ள பராடிக்க. இங்க இருக்கியா? ஃப்ளவர் வச்சிருக்கா என்கிட்ட. நீ மட்டும் அப்படி போவியா? நானும் வரேன்டா. சாரி டாடி, சாரி. மிஸ் ஆயிட்டே. உங்களை நான் விடுறதில்லடா. ஐயோ, எங்கடா ஆளா காணும்? உள்ளதானே வந்தான்.
பாக்குற உன்னை இந்த கயத்துல கட்டி வச்சு அடிக்கிறான்டா பாரு. இருக்கிட்டாரு. ஐயோ அப்பா உங்களையும் அடிச்சிட்டானுங்களா? சாரிடா கிழவா. அடா பாவீங்களா, எங்க அப்பாவே அடிச்சிட்டீங்க பாருங்கடா. கொரில்லா ஸ்டைல்ல வந்து உங்களை கொல்றேன். யாரோ தலையை சொரிகிற மாதிரி இருக்குது. எல்லாம் இருட்டா தெரியுது. ஒன் பை ஒன்னா போடுறானே. ஒண்ணு கூட மிஸ் பண்ண மாட்டேன்டா. அரிசி மாவு மிளகா தூள் நாம விட மாட்டேன்டா. டேய் சாப்பிடுறா. வேணப்பா, தண்ணிய பார்த்தாலே என் பொண்டாட்டி பக்கத்துல உட்காந்து என்ன போறது எனக்கு வேணாம். ஆமா, நான் தெரியாம கேக்குறேன்டா, எத்தனையோ தடவை அவளுக்கு அடிச்சிருக்கோம், மிதிச்சிருக்கோம், உதைச்சிருக்கோம். அப்ப எல்லாம் கம்முன்னு இருந்தவளுக திடீர்னு நம்மளே அடிக்கிற தைரியம் அவளுக்கு எப்படி வந்துச்சு? அது வேற ஒண்ணும் இல்ல மச்சான். நாம வெளிய வச்சு அவளோட கழுத்தை பிடிச்சு தள்ளணும் பாத்தியா? ஆமா, அங்கதான் பிரச்சனையே. எப்படின்னா நாமள வீட்டுக்குள்ள கூட்டி வச்சு அடிச்சிருந்தோம்னு வையேன், அது வீட்டோட முடிஞ்சிருக்கும், உள் பிரச்சனை. அதையே நம்ம தெருவுல வச்சு பண்ணதால அது வெளி பிரச்சனை ஆயி போச்சு, பப்ளிக் இஷ்யூ ஆயிடுச்சு. கரெக்டா மச்சான். அதனால அந்த வாதியம் கூட தேவையில்லாம வந்து தலையிட. அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், நாம இப்ப நேரா போவோம், அவளுகிட்ட பக்குவமா பேசி பதுமானமா அவளுக்கு வீட்டுக்குள்ள கூட்டு வந்துருவோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் கதவை பூட்டிக்கிட்டு மாங்கு மாங்குன்னு கும்மா குத்து குத்துவோ எவன் கேக்குறது? மறுபடியும் அவளை வீட்டுக்குள்ள கூட்டி வந்து என்னை சமாதியாக்கலாம் பாக்குறியா? டே மச்சான், திருப்பி அவ இங்க வர மாதிரி இருந்தா நான் அந்த வீட்டுல அப்பா என்னம்மா? ஆண்டிக்கு ஒரே தலைவலிப்பா, ரொம்ப அழுகுறாப்பா, சீக்கிரம் வாப்பா. அப்படியா? இருமஷம் வந்துடுறேன். போப்போ, நான் இங்க இருக்குன்னு யாருக்கும் சொல்லாத. நீ எங்க போற? குழந்தைக்கு உடம்பு முடியலையா, பாத்துட்டு வரேனே. என்னை தனியா விட்டு போறியா நீ? நீ போனவனா அங்க இருந்து வந்து என்னை தனியா விட்டு அடிச்சானா காலைல என்ன உசுரோட பார்க்க முடியுமா நீ? டேய் பேசாம என் கூட படு. படுறா. காலைல முதல் பஸ் எத்தனை மணிக்கு? எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், நாங்க வெளியூரு. இருக்கட்டும், சந்தோஷம். என்ன விஷயம்? ஏதாவது ரூம் கிடைக்குமான்னு. ரூமா? டெய்லியா மந்த்லியா? சும்மா ஒரு மணி நேரம் பேசிட்டு இருக்கிறதுக்கு. ஓஹோ, சார் பேச்சு பிரியரோ? அடிக்கடி பேசுவீங்களோ? சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா இங்க ஓயாம ரைடு வரும் ஐயா. ரூம் இருக்கு. என்னடா இது? இல்ல மச்சான், நீ ஏற்கனவே ரொம்ப கோவமா இருக்குல்ல, அதனால பல ஐட்டங்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன். பிராண்டி. அடச்சி, நானே பசியில இருக்கேன், இதே ஏன்டா வாங்கிட்டு வந்த? இல்லப்பா, மேற்கொண்டு பசிக்கணும் தான் வாங்கிட்டு வந்திருக்கு. என்னது? அம்மா, இது மட்டுமா? இன்னும் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. முட்டை பிரியாணி, கோழி பிரியாணி, சுக்கா வறுவல், புரோட்டா, நிறைய இருக்குப்பா. இப்போதைக்கு அட்வான்ஸ் தானே வாங்கியிருக்கேன். அட்வான்ஸா தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். எதையாச்சும் கிளறு. பேசி இருந்து அங்கேயே பாக்குறேன். நான் சொல்றேன் கவனி. ஏன் அங்க என்ன? டேய், பஸ்ல இருக்க டயரை கழட்டி வித்துட்டியா? ஓ அல்ப பத்தி ஒண்ணு விட்டு போதா? ஓ மாப்பிள்ளை போய் நீ சந்தேகப்படலாமா? நீ சொன்னது எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அதானே பார்த்தேன். மச்சான்,
சூப்பர் சொசைட்டி சரக்கு சாப்பிடு பாரு. இரு இரு இதுல போடு இதுல போடு இது கமாக்கிற பாரு போட்டியா இப்படி இப்படி என்ன தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லடா. ஆமாப்பா இருக்கப்பா இருக்கு வரமாட்டேங்குது அமிர்தாஞ்சனம். ஏண்டா எருமை இது தலைவலிக்கு தேய்க்கிறதுடா. அத இப்போதைக்கு மூக்குல வச்சு உரி இந்த வாடே அமைஞ்சிரும். போடு போடு சரியான ஆளு. போட அத கவுத்து அத மேல கவுத்து 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 கவுத்துடா. இப்போ உரி இப்போ உரி இப்போ உரி மச்சான வெடிய வெடிய குளிப்பாட்ற பாரு. போடு 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 நல்லா போடு. டேய் என்னடா அது வண்டியில லைட் எரியுது? அது மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சியா? மின்மினி பூச்சிக்கு பெடக்ஸ்ல பல்ப் எரியும்ல அந்த லைட். மின்மினி பூச்சி இவ்வளவு பெருசா எரியுதா? அது குடும்பத்தோட மொத்தமா ஒரு இடத்துல இருந்து உட்கார்ந்தா பெருசா தான் எரியும். நான் போய் பார்த்தேன். இரு இரு போகாத போகாத. அப்படிடா. அரை மணி நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் போய் பாப்போம்டா. என்ன அரை மணி நேரம்? இல்ல ஏற்கனவே 1 மணி நேரம் கேட்டாங்க. இப்ப அரை மணி நேரம். என்னடா அரை மணி நேரம் 1 மணி நேரம்? ஒழுங்கா உண்மையை சொல்றா. சொல்லு. கையறா. ஒரு பொண்ணு ஆண் வந்து ரகசியமா 1 மணி நேரம் பேசணும் இடம் இருந்தா கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் முடியாதுன்னு பிடிவாதமா தான் சொன்னேன். 200 ரூபாய் வாங்கிக்கங்க இப்போதைக்கு 100 அட்வான்ஸா வாங்கின்னு கொடுத்தாங்க. அந்த பஸ் எங்க அப்பா மாதிரி நினைச்சிட்டு இருக்க அதுக்குள்ள போய் இப்படி ஒரு அயோக்கியத்தனமான வேலை செஞ்சிருக்க. ஏன் அடிக்கிற நீங்க என்ன பெரிய தப்பு பண்ணிட்டப்ப? இந்த பஸ் நம்மளுக்கு தான் பிரயோஜனம் இல்ல. ஊருக்காரங்க சந்தோஷமா இருந்து போட்டு போடா. பெரிய அப்பா ஊர் இல்லாத அப்பா. ஒரு அரை மணி நேரம் பொறுக்க மாட்டாரா உங்க அப்பா? அடிக்கிறா வலிக்கிறா அடிக்கிறா அப்பா. ஐயோ விட மாட்டேன்டா. ஏன்டா கல் எடுக்கிற? ஊரமான எரியற இருக்குடா. டேய் பேச்சு பேச்சோட இருக்கட்டும். எப்படா பேசிக்கிறத? என்னைய போட்டு அடி அடி அடிச்சு புட்டு இப்ப பேசிக்கிறத நான் சொல்றேன். சரி ஓ மண்டைய உடைச்சு இன்னைக்கு மாவளுக்கு வைக்காம இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன்டா. உங்க அப்பனுக்கு இன்னொரு கண்ணு போச்சு. ஏண்டி என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே வேலைக்கு போறேன்னு சொல்லுவேன். இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காள் இந்த மாமி கொடுத்த ஐடியாவா? இல்ல. வேற யாரு? அக்கம் பக்கத்துல குடி இருக்காளுங்க உன் ஃப்ரெண்ட் அவ்வளவு கொடுத்த ஐடியா? இல்ல. வேற யாரு கொடுத்தா? நானே சிந்திச்சேன். இந்த வார் ஒரு வீட்டுல 2 பேர் சிந்திக்க கூடாது. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு 2 வாசப்படி கூடவே கூடாது. புருஷங்காரன் சிந்திக்கணும், பொண்டாட்டிங்கிறவாத ஃபாலோ பண்ணணும். புரியுதா? இது எத்தனை? 2. இது 1. 2ஐயும் சேர்த்தா 3. இல்ல 4. 2 1 3 தாங்க வரும். அது பள்ளிக்கூடத்து கணக்கு. இது புருஷன் கணக்கு. புருஷன் சொன்னா 2 1 4. இப்ப சொல்லி எத்தனை? 4. இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. அப்படி ஃபாலோ பண்ணேனா பீச்சுக்கு பக்கத்துல கண்ணகி சிலை இருக்கு பத்தியா? அங்க ஏன் பொண்டாட்டியும் பத்தினின்னு உனக்கு ஒரு சிலை வைப்பேன். இதுல நீ ஏதாச்சும் மிஸ் ஆன அப்படியே கண்ணம்மாப்பட்ட சுடுகாட்டுல கொண்டு வச்சு உன்னை உசுரோட சமாதி ஆக்கிடுவேன். புரியுதா? டோர் லாக். அப்புறம் வேலைக்கு போறேன்னு சொன்ன பத்தியா? அத அம்புட்டையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடுற. என்ன இன்னைக்கு மார்க்கெட்ல மளிகை ஜாமான் போனோம்ல, அப்ப இந்த வசந்தி நம்ம கூட ஹெல்ப் பண்ணல. அதுல அவளுக்கு இடுப்புல சுளுக்கு பிடிச்சிக்கிட்டப்பா. நான் தான் வெந்நீர் வச்சு கொடுத்தேன், உள்ள ஒத்தர வச்சுக்கிட்டு இருக்கா. பாவண்டா, நமக்கு உதவி செய்ய போய் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு. அதான் உள்ள வசந்திக்கு என்னமோ ஆயிப்போச்சு. இரு பாட்டு வந்துடுறேன். டேய் இப்பதானே நீ சொன்ன வசந்திக்கு இடுப்புல சுளுக்குன்னு? ஆமா. இந்த மாதிரி நேரத்துல அவ உடம்புல எந்த இடத்துல ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. இத அண்ணங்காரன் நீ பாக்கலாமா? அதுக்கு என்ன என்ன பண்ண போறோம்? ஒண்ணு இல்லடா ராஜா, பொத்திக்கிட்டு விடுறா. இப்ப உள்ள போற. இப்படி போனா எப்படா பாக்க முடியும்? உனக்கு பாக்குற வேலையே இல்லடா கண்ணா. உள்ள போற. இப்ப எப்படி இருக்கு? மாத்திரை மருந்து வேணுமான்னு சைகளை கேட்டா போதும். ரொம்ப ஓவரா போறீங்களா? டேய் உள்ள போய் முகமடி எடுத்த கொலை பண்ணிடுவேன். மோஜா அழகு நீயா கத்துற? அழகு
தமிழ் தெரியாதுல क्या गलता है जा तरकीब है घर होत भर है क्या रखा ஓ யா ஐயோ உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா ஆமா இப்போ உனக்கு இடுப்பு வலி எப்படி இருக்கு அம்மா அண்ணே உனக்கு இப்ப இடுப்பு வலி எப்படி இருக்குன்னு அண்ணன் தைரியமா சொல்லு என்னமா அனந்தரா சும்மா சொல்லு அட தைரியம் கூட பிறந்த அண்ணன் மாதிரிமா ஐயோ நீ சொல்றது எனக்கு புரியல நான் சொல்றது உனக்கு புரியல என்ன சத்தம் போயிட்டு இருக்கு எங்கம்மா வெளியா சத்தம் கேட்குது எங்க போறா என்னடா இது வேற